பெரியார் அவர்கள் இந்து மதத்திற்கு எதிராக இந்து மதத்தை விட்டு வெளியேறி இங்கே வாழுகின்ற மனிதர்கள் எங்கு செல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு இவ்வளவு தெளிவான தீர்வுகளை சொல்லியிருக்கிறார் என்பது இதுகாரம் மறைக்கப்பட்டிருப்பதை கண்டு நான் பெரும் அதிர்ச்சி அடைந்தேன். தந்தை பெரியார் அவர்கள் கடவுளை மறுத்திருக்கிறார், கடவுள் இல்லை என்று சொல்லிருக்கிறார், மதங்களை வெறுத்திருக்கிறார் என்கின்ற கருத்தை தொடர்ந்து பரப்பி வந்த திராவிட சிந்தனையாளர்கள், திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு பெரியார் அவர்கள் சொன்ன கருத்தை அவர் தன் வாழ்நாள் முழுவதும் இந்து மதத்திற்கு எதிராக வாழுகிற மனிதர்கள் இந்து மதத்தினுடைய சாதிய கட்டமைப்பை ஏறி மிதித்து அந்த மதத்திலிருந்து வெளியேறி வேறொரு மார்க்கத்திற்கு சென்று வாழ்வதற்கான கருத்துக்களை தன் வாழ்நாள் முழுவதும் சொல்லியிருக்கிறார். அவை மறைக்கப்பட்டிருக்கிறது, இங்கே மறுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற உண்மை இன்றைக்கு தமிழர்கள் மத்தியிலே முகத்தில் அறைந்தார் போல் இந்த ஆவணப்படம் எடுத்துச் சொல்லுகிறது. திராவிட இயக்கத்திற்கு இந்த ஆவணப்படம் ஒரு மிகப்பெரிய சவாலாக அமைந்திருக்கிறது. இதுவரை பெரியாருடைய கருத்துக்களை மேடைதோறும் தமிழகத்திலே முழங்கிய திராவிட இயக்கத்தினர் பெரியார் அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் எதிர்த்த இந்து மதத்திற்கு எதிராக தொடுத்திருக்கக்கூடிய இந்த போரை தமிழக மக்களிடத்திலே மறைத்திருக்கிறார்கள். இது மாபெரும் குற்றம். இன்னும் பெரியார் இந்து மதத்திற்கு எதிராக, பார்ப்பனர்களுக்கு எதிராக, சாதிய கட்டமைப்புக்கு எதிராக என்னென்னலாம் பேசியிருக்கிறாரோ, எவற்றையெல்லாம் இவர்கள் மறைத்திருக்கிறார்களோ என்கின்ற கேள்வி இன்றைக்கு எங்களுக்கு எழுந்திருக்கிறது. பெரியாரை முறையாக ஆய்வு செய்து பெரியாருடைய கருத்துக்களை உண்மையாகவே தமிழர்களிடையே எடுத்துச் செல்லுகின்ற ஒரு பொறுப்பை இனி நாம் ஏற்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.